ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்களா? ஆல்ரெடி இருக்கிற லேண்டுக்கு ஏதோ பட்டா சிட்டா இது மாதிரி ஏதாவது பார்க்கணும், இல்லை ஏதாவது டெவலப் பண்ணணும். ஸோ இது வந்து ஆன்லைன்லேயே நம்ம போயிட்டு டெவலப் பண்ணிக்கலாம். எல்லா கவர்மெண்ட் வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அது மூலமாக போய் கூட நீங்கள் வந்து பட்டா சிட்டாலாம் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி அதர் டாக்குமெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது? அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இந்த அப்ளிகேஷன். லேண்ட் டீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ லேண்ட் டீட்னு சர்ச் பண்ணிங்கனாவே ஒரு அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லாவோட டிஸ்ட்ரிக்டும் இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ நாம் வந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட் செலக்ட் பண்ணலாம். எல்லா ஸ்டேட்டும் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம இப்போ வந்து தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கேட்கும். லாகின் பர்பஸ்க்காக ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் கொடுத்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு லாகின் பண்ணிங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு லேண்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் நீங்கள் தெரியாத ஒரு ஏரியாவில் போய் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்குறது சரியாக கொடுத்துருக்காங்களா, இல்லை ஏதாவது எடிட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னா, அந்த நம்பர் சர்வே நம்பர் இருக்கட்டும், இல்லை பட்டா நம்பர் இருக்கட்டும், ஸோ அதை வச்சு நம்ம இதில் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் நம்ம இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் டாக்குமெண்ட் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஈஸி இருக்குது. ஸோ ஈஸி எடுத்து பார்ப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ ஈஸி எடுத்து பார்க்கறது வந்து இதுலேயே வந்து நம்ம ஈஸி வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் இது வந்து ஈஸி வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் இருக்கும், டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அதிலே பாருங்கள் சர்வே நம்பர்னு ஒன்று போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 128B அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்லைனா 128/2 அது மாதிரி போட்டிருப்பாங்க. இது மாதிரி நம்பர் ஏதாவது போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சர்வே நம்பர் இருக்கும். டாக்குமெண்ட் நம்பர்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே வந்து டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து சர்வே நம்பர் தான் இருக்கும். சர்வே நம்பர் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதில் சர்வே நம்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே வில்லேஜ் டிவிஷன் அப்படி கொடுத்துருக்காங்களா, ஸோ எந்த வில்லேஜ் இங்கே வந்து நீங்கள் இதில் வந்து சர்ச் பண்ணிங்க. ஸோ இதிலே பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு பொள்ளாச்சி, சேலம், கோயம்புத்தூர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக் இப்போ சேலம், மதுரை, திண்டுக்கல் இது மாதிரி வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் இதில் போட்டுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர். சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா அதிலே நம்ம கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்லேயே வந்து சர்வே நம்பர் இருக்கும். அந்த சர்வே நம்பர் இதில் வந்து என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப் டிவிஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்வே நம்பருக்கு அப்புறம் டிவிஷன் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒரு மெயினாக ஒரு சர்வே நம்பர் இருக்கும். அதை வந்து 2-3 பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 120 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே நம்பர் இருக்குன்னா அதில் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. 120A, 120B அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அப்படி இல்லை 3ஆக கூட பிரிச்சிருப்பாங்க. 120 சீனு கூட பிரிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்க டாக்குமெண்ட்லேயே இருக்கும். ஸோ அதை வந்து இதில் என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிட்டு இங்கே கீழே சேர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சேர்ச் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஈஸி வந்து டவுன்லோட் ஆயிடும். சப்போஸ் அதில் வந்து ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டேட் வந்து எதுக்காக டேட்னா இந்த ஈஸி வந்து உங்களுக்கு வந்து எதிலிருந்து வேணும், எத்தனை வருஷத்துல இருந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட் நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணீங்க. அதிலிருந்து இன்னும் எது வரைக்கும் வேணும் அப்படின்னா அதில் செலக்ட் பண்ணிட்டு சேர்ச் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா. பட்டா சிட்டு தான் இருக்கிறதுல வந்து மெயினான ஒரு விஷயம். ஸோ பட்டா சிட்டா வந்து நம்ம கொடுத்துருக்குற பட்டா வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை அவங்க சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு பட்டா கொடுத்துருப்பாங்க, அவங்க ஏதோ பேங்க்ல கடன் வாங்கியிருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வேற எங்கேயாவது வெளியில கடன் வாங்கியிருப்பாங்க, அதை பத்திரத்தை வச்சு கடன் வாங்கியிருக்கலாம். ஒரிஜினல் பத்திரத்தை அவங்களோட லேண்ட் பத்திரத்தை வச்சு டாக்குமெண்ட் வச்சு கடன் வாங்கியிருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா அவங்களோட பட்டால வந்து அந்த கடன் கொடுத்தாரு பார்த்தீங்களா, ஸோ அவங்களோட பேர் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம தெரியாம வாங்கிட்டோம்னா பின்னாடி வந்து நம்ம அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணா அதை செக் பண்ணிக்கலாம். இந்த பட்டா சிட்டால போயிருங்க. இதில் போயிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பொள்ளாச்சினா சரி பொள்ளாச்சின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பொள்ளாச்சியில் எங்கன்னு கேட்கும். பொள்ளாச்சியில் நிறைய இது கேட்கும். நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் பொள்ளாச்சினே செலக்ட் பண்ணிக்கிறேன். லேண்ட் டைப்பு சேஜ் டைப்பு அப்படிங்கிறது பட்டா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பட்டாவில் கொடுத்துருவாங்க. பட்டா நம்பர் கொடுத்துருங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 120 போடுறேன். போட்டு சேர்ச்னு கொடுக்குறேன். சேர்ச்னு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா கெட்டிங் பட்டா சிட்டா ரிப்போர்ட் ஒன்று வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த பட்டா வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆயிரும்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஷோ ஆகும். இதில வந்துட்டு நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கறனால அதை கிளிக் பண்ணி இது வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வியூ பண்ணி இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு டவுன்லோட் அதிலே கீழ பார்த்தீங்கன்னா, டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் குடுத்தீங்கன்னா, உங்க மொபைல்ல வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ இது எப்ப வேணுமா நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது ப்ரௌசிங் நெட்ல போயிட்டு கூட நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பட்டா இது வந்து பார்க்கறதுக்கும் ஒரு ஈஸியான ஒரு இதுதான். ஈஸியும் பார்த்துக்கலாம், பட்டா பார்த்துக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி இப்ப எஃப்எம்பிஜி மெயினா வந்து 2வது ஒரு விஷயம் எஃப்எம்பிஜி. எஃப்எம்பிஜின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பா அந்த வந்து ஒரு லேண்ட் வாங்குனீங்கன்னா, அந்த லேண்டுக்கு வந்து வரைபடம்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த வரைபடம் வந்து குடுத்துருக்கிறது கரெக்ட்டா இல்லையா? இல்லைன்னா நீங்க அந்த வரைபடம் பார்க்கணும் அப்படின்னாலும், நீங்க இந்த எஃப்எம்பிஜிய கூட நீங்க போயிட்டு அந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். சர்வே நம்பர் இதெல்லாம் போட்டீங்கன்னா, அந்த வரைபடம் நம்மளுக்கு வந்து வந்துரும். டவுன்லோட் ஆயிரும். இது வந்து போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வில்லேஜ் மேப்பு இது மாரி நெறைய குடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட்டு, சேல் டீடு ஸோ இது எல்லாமே குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் லீகல் டாக்குமெண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னாலும், எல்லாமே இதுல வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த லேண்ட் டீட் அப்ளிகேஷன்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ சேல் டீட் உங்களுக்கு ஏதாவது இப்ப நீங்க ஏதாவது புதுசா ஏதாவது சேல் பண்றீங்க அப்படின்னா, சேல் டீட்ன்னு ஒண்ணு போடுவீங்க. ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாமே இது மூலியமா நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இத புதுசா ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேர்ச் பண்றீங்க அப்படின்னா, நீங்க சேர்ச் ப்ராப்பர்ட்டி குடுத்தீங்க அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ஏதாவது ஏரியா பேர்ல ஏதோ வாங்க போறீங்க அப்படின்னா, அதுல வந்து நீங்க தாராளமா சேர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே இதுலயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பில்லு இருக்கு. இது வந்து வாட்டர் பில் கட்டுறது, அதாவது கவர்மெண்ட் சம்மந்தமான வாட்டர் பில்லு, டாக்ஸு, எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறது. ஸோ எல்லாமே இதுலயே வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அது மாரி ஆப்ஷனும் இதுல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த எஃப்எம்பிஜிலாம் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு இதுக்கும் நீங்க வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரா போ வேண்டியதா இருக்கும். இல்லன்னா விவோ ஆஃபீஸ் போறதா இருக்கும். ஸோ இது மாரி ஒவ்வொன்னுக்கும் நம்ம வந்து போயிட்டு இருக்க முடியும். போயிட்டு உடனே வந்து கிடைக்காது. இன்னைக்கு போயிட்டு வா, நாளைக்கு வா அப்படின்னு ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு ரீசன் வந்து சொல்லி அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ நாம இது மூலியமா போகும்போது நம்மளுக்கு நம்ம இந்த அப்ளிகேஷன்ல இருக்க மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளே வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு அதாவது நம்ம வெரிஃபை பண்றதுக்காக தான் சொல்றேன். நான் இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க. லேண்டோ, வீடோ ஏதோ ஒண்ணு வாங்குறீங்க. வாங்கும்போது அவங்க ஒரு டாக்குமெண்ட் குடுக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்றதுக்காக நம்ம இதுல வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஏதாவது நீங்க லேண்ட் ஏதாவது வாங்குறீங்க, இல்ல வீடு ஏதாவது வாங்குறீங்க, அப்புறம் ஏதோ கமர்ஷியல் பிசினஸ்க்காக ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படிங்கும்போது, ஸோ கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஒரு டைம்னாச்சும் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ கண்டிப்பா மேக் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.